லூக்கா 19ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சகேயுவின் தொழில் சமுதாயத்தில் அற்பமாக எண்ணப்பட்ட ஒன்றாயிருந்தது. ஆயக்காரரும் பாவிகளும் என்பது ஜனங்களுக்கு அவர்கள் மேல் இருந்த வெறுப்பை வெளிப்படுத்தும் வாக்கியமாக இருந்தது. அங்கு வரி வசூலிப்பதற்கான முறையான விதிகள் இல்லாததினால் ஆயக்காரர்கள் பரிதானம் வாங்குவது வழக்கமாயிருந்தது. சகேயு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தபடியால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி வகை தேடினான். அதற்காக அவன் காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான். அவன் ஐஸ்வர்யவனாய் இருந்தபடியினால் அவன் மரத்தின் மேல் ஏறிய காட்சி அங்கிருந்த அநேகருக்கு கேளிக்கையாகவோ சிரிப்பை வரவழைக்கக்கூடியது போன்றோ இருந்திருக்க கூடும். ஆனால் அவையொன்றும் அவனுடைய இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சையை தடை செய்யவில்லை. அது நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டிற்கு சென்றார். இன்று நீங்கள் அனுபவிக்கும் நிந்தையும் அவமானமும் சத்தியத்தை தேடாதபடி உங்களை தடுக்கின்றதா? தேவ பிள்ளைகளே, நீங்கள் சமுதாயத்தில் அற்பமானவராக எண்ணப்படுகின்றீர்களா? பரியாசத்தையும் அவமானத்தையும் எதிர்கொள்கின்றீர்களா? இவையெல்லாம் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள தடையாக இருக்கிறதா? கவலையை விடுங்கள். சகேயுவை தேடி வந்த கர்த்தராகிய இயேசுவுக்கு நீங்கள் தேவை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் அனுபவிக்கும் நிந்தையிலும் அவமானத்திலும் அவரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது சகேயுவை தேடி வந்த இயேசு உங்களையும் தேடி வருவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.